ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்மதி மோகன் சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு வாசலில் வந்து பார்த்தோன்னே மூட் அவுட் ஆகிடும். ஏன்னா வாசலில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கல் கொட்டி கப்பி அடித்து வச்சாங்க. அது அப்படியே தான் இருக்குது, தார் ஊற்றவே இல்லை. சரி, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு மீன் கடைக்கு கிளம்பியாச்சு. மீன் கடைக்கு வண்டியிலே போயாச்சு. நேரம் ஆகிடுச்சி. அந்த அக்கா வந்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணாங்க. அதோட கிளம்பியாச்சு. இந்த ரோடை பார்த்துக்கோங்க. இந்த ரோட்டில் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நெல் செடி போடுவாங்க. அந்த செடி போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அந்த செடி போடும்போது நான் காமிக்கிறேன் அந்த பக்கம் போய். அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயாச்சு. போயிட்டு பார்த்தா இன்றைக்கி அதே கிளிஸ், அது வந்து தூண்டி மீன். அதுக்கப்புறம் வந்து இது தண்ணி சீலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூடையிலையும் அதே மீன் தான் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இறால், சங்கரா. எங்கள் பக்கம் சங்கரா தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லியுமே சங்கரா தான் ஓடும். அதனால் அந்த அக்கா டெய்லியுமே சங்கரா தான் வாங்கிட்டு வருவாங்க நிறைய. அப்புறம் அந்த அக்கா வந்து பாறை மீன் வச்சுருந்தாங்க, பெரிய பாறை மீன். அதில் தான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் குழம்புக்கு. அப்புறம் வாழை மீன் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் சொன்னேன்னா, அது ஃபங்க்ஷன் சொன்னேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அந்த ஒரு மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து கிடுகிடுன்னு வெட்டி, பாப்பா வீட்டில் தான் இருக்கும், நான் மட்டும்தான் போகிறேன்னு சொல்லிட்டு மதிய டைமில் நடந்துச்சு. அதனால் கிடுகிடுன்னு சோறாக்கிட்டு குழம்பும் காய்ச்சிட்டு குழம்பு குட்டி தாளித்து ஊற்றியாச்சு. பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. நான் குழம்பு எண்ணெய் சூடானோன்னே வடவத்தை போட்டாச்சு. வடவத்தை போட்டு அப்புறம் ஒரு வதக்கிக்கிட்டு அப்புறம் தூக்கி குழம்ப தாளித்து ஊற்றியாச்சு. சிம்பிளாக புளி கரைச்சி மிளகு சாந்து கரைச்சி அப்படி தான் நாங்கள் காய்ச்சுவோம் மீன் குழம்பு எங்கள் பக்கத்தில். அதுக்கப்புறம் தாளித்து விட்டு தட்டை போட்டு மூடி வச்சாச்சு. தட்டு போட்டு மூடிட்டு அப்புறமா கொஞ்சம் லேட்டாக அந்த மீனை வந்து மறுபடியும் அலசிட்டு, ரத்தம் விட்ட மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் அலசிட்டு மீனை வந்து புளிஞ்சு குழம்புல போட்டாச்சு. குழம்புல போட்டுட்டு நான் வேறு குளிக்கணும். நேரம் ஆயிடுச்சு. 12 மணி தேவை, 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோறாக்கி முடிக்கிறதுக்குள்ளே 12 மணியே ஆயிடுச்சு. வேணு வந்து அங்கே ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தது. சீக்கிரம் கிடுகிடுன்னு குழம்புல மீன் அள்ளி போட்டுட்டு குளிக்க போயிட்டேன், பாப்பாவை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு. பாப்பாவுக்கு சமைக்க தெரியாது. பாப்பா வந்து 12 வயசு தான் ஆகுது. அது சமைக்க தெரியாதுன்னு மதியம் அது ஒண்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு சமைச்சி வச்சுட்டு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் குழம்பு கொதி வந்தோடனே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன்னா அதை வந்து தேங்காவை வந்து குழம்புல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு நான் குளிக்க போயிட்டேன். பாப்பாவை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு குழம்பு கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுமா அடுப்பை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டா. அதுக்கப்புறம் அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் கிளம்பிட்டியாடி, வேணு வந்து ஹார்ன் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் சோறை எடுத்து பாப்பாவுக்கு வச்சுட்டு சோறும் சிம்பிளாக குழம்பு மட்டும்தான் வச்சேன். மீன் கம்மியாக தான் இருந்துச்சு, துண்டு போட்டோன்னே கொஞ்சமாக இருந்தது, அதனால வறுக்கலை. பாப்பா வண்டி தானேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு சும்மா பேசினேன். அதுக்கப்புறம் வேனுக்கு போயாச்சு. வேனில் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் ஏறினோம். கடைசி வேணும் கூட. அதை வேணும் விட்டால் ஃபங்க்ஷனுக்கே போயிருக்க முடியாது. அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயாச்சு. ஃபங்க்ஷன் வீட்டில் டெக்கரேஷன் அந்த இதெல்லாம் உட்காந்துருந்தாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு சரி லேட்டாகவும் போல் சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. பிரியாணி, இனிப்பு, 65, முட்டை கிரேவி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரிட்டனில் வேனுக்கே வந்து உக்காந்தாச்சு. வேனில் உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம், வேனே எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.